பௌர்ணமி நாட்களில் நம்ம அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு மகாபெரிவா அவர்கள் அடிக்கடி அவரோட பக்தரிடம் கூறுவார். அதே போல் நீங்களும் வருகின்ற 10/7/25 இந்த நாளில் வியாழக்கிழமை என்று அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டிற்கு அருகில் ஏதாவது கோவிலானது இருக்கும். இது அம்மன் கோவில். அனைத்து கோவில்களிலுமே உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த பௌர்ணமி நாளை சிறப்பிப்பார்கள். அதுவும் இந்துக்களுக்கு பௌர்ணமி நாட்களில் நாம் கோவிலுக்கு சென்று நாம் நம்முடைய வழிபாட்டை செய்தோம் என்றால் நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே தீருமாம். முக்கியமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்குமாம். திருமண தடையும் நீங்கிவிடுமாம். இத்தனை வருடங்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று இருக்கிறீர்களோ அந்த சாமியை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும். அதுவும் இப்படி நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் கட்டாயமாக குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராம். நீங்கள் பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு செல்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகள் நீங்குமாம். அதுவும் தீராத நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நீங்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கிறது. இந்துக்கள் அனைவருமே பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று சிறப்பித்தார்கள் என்றால் அவருடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்குமாம். அவருடைய மனதும் குளிர்ச்சியடையுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பௌர்ணமி நாளில் இருக்கின்றது. இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் கோவிலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பௌர்ணமி நாளில் நாம் காலையிலிருந்து மாலை வரை இந்த பௌர்ணமி பூஜையானது முடியும் வரை நாம் தண்ணீர் பால் பழங்கள் இதை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டுமாம். இப்படி இருந்து அந்த ஒரு பௌர்ணமி நாளை நாம் சிறப்பித்தோம் என்றால் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயமாக நமக்கு கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அந்த பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானத்தை அளியுங்கள். அது தானியமாக இருக்கலாம் அல்லது சாப்பாடு அன்னதானமாக கூட இருக்கலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு சிறிய தானத்தை மட்டும் நீங்கள் அளித்தீர்கள் என்றால் அதுவே போதுமானது. எனவே தவறாமல் நீங்கள் பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று இதே போல் செய்து பாருங்கள். அதுவும் அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுக்கு அதிக அளவுக்கு பலனானது கிடைக்குமாம். உங்களுடைய வீடு தேடி அம்மனும் வருமாம். இதனால் உங்களுடைய வீடும் செழிப்பாக இருக்குமாம். செல்வ வளமும் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு உங்களை தேடி வரும். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கின்றது. எனவே தவறாமல் வருடம் அதாவது வருகின்ற எப்பொழுது வேண்டுமானாலும் பௌர்ணமி நாளில் நீங்கள் சிறப்பித்து பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய ஃபாலோவராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.